ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு 4 நாளாக வீடியோவே போடல. எதுக்காக அப்படின்னா 4 நாளாக வீடியோ எடுக்கிறேன், எடிட் பண்ணுறேன், வாய்ஸ் ஓவர் போடுறேன், சில இது அதே வாய்ஸோட போடுறேன். ஆனால் அப்லோட் பண்ணும்போது பார்த்தா எனக்கே பிடிக்கல. ஏன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா vlogsன்றது வந்து நான் டெய்லி என்ன பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் போக போக என்ன ஆச்சுன்னா, மற்ற vlog சேனலை பார்த்து இன்ஸ்பைர் பண்ணுறதுனால அவங்க பண்ற கண்டென்ட் மாதிரி எடுத்து பண்ண அது ரியலாவே இல்லை. அதனால 4 நாளாவும் வீடியோ எடுத்திருக்கேன். ஃபோன் ஃபுல்லா வீடியோஸ் இருக்கு. எல்லாத்தையுமே எடிட் பண்ணி, நாய்ஸ் ரிமூவ் பண்ணி, பக்காவா எடிட் பண்ணி அப்லோட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருவேன். சில டைம் அப்லோடும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா என்னோட ரியல் லைஃப்பை தான் எனக்கு காட்டணும்னு ஆசை. ஆனால் அது என்னால் அந்த மாதிரி காட்ட முடியல. ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கும்போது அது நானான்னு எனக்கே சந்தேகம் வந்தனால தான் நான் எல்லா வீடியோவுமே அதில் டெலிட் பண்ணிட்டேன். சரி, இதுக்கப்புறமாவது ரியலாக நம்ம எப்படி பண்ணுறோம், நம்ம லைஃப் எப்படி போகுது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் விளாக்ஸ் சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணதோட மெயின் ரீசனே அதான். அப்படி என்ன உன் லைஃப்பில் அப்படின்னா, யாராவது வந்து ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி என் லைஃப்பில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொன்னால் கூடயே இருக்க எல்லாருக்குமே தெரியும் நான் உண்மைதான் சொல்கிறேன்ட்டு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து போய் சொல்கிறான், இது உண்மை, அது எப்படி நடக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உண்மையாகவே அது எப்படிலாம் நடக்குதுன்றதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த சேனலே முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே அதுதான். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது நான் வந்து என் கையிலேருந்து நான் வந்து யாருக்குமே கேஷாகவே கொடுக்க மாட்டேன். அது எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு 100 கொடுங்க, இல்லை ஒரு 500 கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, நான் ஒரு 100 ஒரு 500 கொடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளுக்கு மிகப்பெரிய விரயம் வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து நான் வந்து மேக்ஸிமம் யாருக்கிட்டையுமே கேஷாகவே கொடுக்குறதே இல்லை. இதை நான் சொல்லும் போது பணம் கொடுக்கறதுக்காக தான் அப்படி சொல்கிறான் அப்படி யோசிப்பாங்க. அந்த மாதிரி ரீசன் எல்லாரும் வந்து உடனே முன்னாடி இல்லைன்னு சொன்னாலும் பின்னாடி வந்து எதாவது பேசுவாங்க. ஆனால் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் ஒய்ஃப், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி லைஃப்பில் நம்மளாம் நடக்கிறனால. அதை வந்து ரியலாக நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் காட்டணுன்றதுக்காக தான் வந்து நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து மற்ற விளாக் சேனல் பார்க்குறோமா, அவங்க காலையில் எழுந்திரிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, போகிறாங்க, வராங்க, அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து ரெடி பண்ணி போட்டால் எனக்கு கொஞ்சம் அது ரியலாக தெரியல. என்னோட லைஃப் எப்படி போகுதுன்றத நான் எல்லாரோட என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஈஸியாக அப்டேட் கேட்டிருந்தாங்க. நான் ஒரே ஒரு வீடியோ தான் ஈஸியாக அப்டேட் போட்டிருந்தேன். லாஸ்ட்டாக 86,000 வியூஸ் போயிருச்சு. அந்த ஒரே ஒரு வீடியோனால கிட்டத்தட்ட 200 சப்ஸ்கிரைபர், 230 சப்ஸ்கிரைபர் அந்த ஒரே ஒரு வீடியோவில் மட்டுமே வந்திருந்தாங்க. அதனால தான் திரும்பவும் எல்லாருமே வந்து நான் இசேவை வீடியோ போட சொல்லும்போது கூட நான் இசேவை வீடியோ போடலை. அதுக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த சேனலில் மட்டும்தான் நான் வந்து இசேவை அப்டேட்ஸ் எல்லாமே போடுறேன். என்னோட லைஃப் பற்றி மட்டும்தான், அது எப்படி நடக்குது, என்னென்ன பிரச்சனைலாம் எனக்கு வருது, எங்கெங்கே இருந்து அதை சொல்லுவாங்களே, நமக்கு யாரும் ஆப்பு வைக்க மாட்டாங்க, ஆப்பாங்க அங்கே தான் இருக்கும், நம்ம தான் போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான அதுவா தேடி வருதா, இல்லை நம்மளா தேடி போகிறோமான்ற மாதிரியான லைஃப்பை காட்டணுன்றதுக்காக தான் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 4 நாளாக வீடியோ எடுத்திருக்கேன். அது காட்டுச்செல்லி கோயில் போனேன், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபுட் எடுத்தேன், மேகி வாங்கி நானே சமைச்சேன். இந்த மாதிரி வீடியோஸ் ஃபுல்லாக என்கிட்ட இருக்குது. ஆனாலும் அதை போடுறதுக்கு வந்து இப்போ நார்மலாக நான் சமைப்பேன், அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதை ஒரு கண்டென்ட்டாக செய்யும் போது நல்லா இருக்குது. ஆனால் எடுத்து பார்த்தா எனக்கு அது ஒரு ரியலாக தெரியல. ரியலாக தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். நான் ரியலாக காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் எதுவும் பண்ணல. நான் நாளையிலிருந்தோ இல்லை ஒரு 2 நாள்லேருந்து ரியலாக செய்ய என்னோட ரியல் லைஃப்பை காட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன். சில விஷயம் நல்லா இருக்கலாம், சில விஷயம் வந்து நல்லா இல்லாமல் கூட போகலாம். அது பார்க்குறவங்கள கண்ணோட்டத்தை பொறுத்து தான் அந்த விஷயம். ஸோ என்னோட ரியல் லைஃப்பை நான் காட்டணும்னு நினைக்கிறேன் என்னோட யூடியூப் சேனலில். ஸோ இனிமேல் வர வீடியோஸ் வந்து பேக் வாய்ஸ் ஓவர்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம என்ன நடக்குதோ என் லைஃப்பில் அதை மட்டும் தான் நான் போடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போடுவேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மறக்காமல் என்னோட வீடியோஸ் பாருங்கள், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.